இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் நாயகரே, நாடு போற்றும் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் நம்பிக்கையே, தமிழர்களின் அப்பாவாக பார்க்கப்படும் எங்களின் குடும்பத் தலைவா, நீர் பல்லாண்டு வாழ்க என அன்போடு வாழ்த்தும் மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எங்கே போனாலும் இருக்கிற ஏழப்பட்ட பசங்க எல்லாமே பார்த்து அப்பா அப்பான்னு தான் அவர் கூப்பிடுறாங்க. அவர் அப்பான்னு கூப்பிடுறத முதலமைச்சர் மட்டும் விரும்பலை, நாங்களும் விரும்புகிறோம். தமிழ்நாட்டின் அரசியலில் அப்பான்னா அவர் தான். இந்த பிஜேபின்ற ஒரு மதவாத இயக்கத்தை மதவாத சக்தியை அடக்கக்கூடிய ஒரே வல்லமை பெற்ற ஒரே தலைவர் நம்ம தமிழக முதலமைச்சர் தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இந்த திட்டம், அதே போல இந்த மாதிரி ஒரு செயல்பாடு, இது நாளைக்கு வரலாறே பேச போகுது, அந்த மாதிரி ஒன்று தான் அவருடைய ஆட்சி காலம் இப்போ செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு எதுன்னு சொல்ல முடியுமா? பள்ளி குழந்தைகள்லாம் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி காலை சிற்றுண்டி திட்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்தி இன்றைக்கி எல்லா அரசு பள்ளிகள்லையும் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காது. இந்த திட்டங்கள் பசங்க தூங்கி வந்தோடனே முதல்ல ஸ்கூலுக்கு சாப்பிட்ற முதல் சாப்பாடு முதலமைச்சர் சாப்பாடு தான் இருக்கும். இது ஒரு தனித்துவமான ஒரு திட்டம் சார். அந்த மேடையில் ஒரு வார்த்தை விட்டார், தளபதியை பார்த்து தான் அவரும் அதே மாதிரி ட்ரெஸ் போடுறாரு, தளபதியோட கலர் பேண்ட் ஷர்ட்டு. இந்த கலரை ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி போட்டிருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து தான் விஜய் போட்டாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா அதே ட்ரெஸ் கோட் தான் இவரும் போட்டிருக்காரு. விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது சார். எங்களுடைய ஆப்போசிஷன் ஃபுல்லாக ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேவே இன்றைக்கி வலுவிழந்து இருக்கிறப்போ எங்களுக்கு என்ன சார் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எங்கள் ஓட் பேங்க் அப்படியே தான் சார் இருக்குது. நீங்கள் பிரிக்கிற ஓட் பேங்க்லாம் யாரை பிரிக்க போகிறீங்க? ஓட் பேங்க்கு ஏடிஎம்கே ஓட் பேங்க் செதறிச்சு. ஏடிஎம்கேலேருந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவான், விஜய்க்கு போட மாட்டான். தளபதின்னு சொல்லி பழக்கப்பட்ட நாங்கள் இனிமேல் அப்பான்னு சொல்லி பழகிறோம். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு அப்பாவாக தெரியுறீங்க. என் அப்பாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை பிரிவின் நிர்வாகியும் திரைப்பட நடிகருமான JM பஷீர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பஷீர் சார். வணக்கம் மாதேஷ் சார். உங்களுக்கும் உங்களுடைய ஆதான் டிவி சேனலுக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் உங்களுடைய தலைவருடைய பிறந்தநாளில் உங்களை சந்திச்சிருக்கோம். மார்ச் 1 72வது பிறந்தநாள் விழா. பிறந்தநாளுக்கு சென்னை முழுவதும் போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்கீங்க. தமிழக மக்களின் அப்பா ஸ்டாலின் அப்படின்னு. இந்தியாவின் தந்தை காந்தின்றீங்க, தமிழக மக்களின் அப்பா ஸ்டாலின். அதே போல் தமிழக மக்களின் அம்மா ஜெயலலிதாவையும் குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இளைஞர்களின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுத்துறீங்க, ஒரு அடையாளம் கொடுக்குறீங்க. தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு கழக சிறுபான்மை பிரிவின் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதின்னு சொல்லி பழக்கப்பட்ட நாங்கள் இனிமேல் அப்பான்னு சொல்லி பழகிறோம். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு அப்பாவாக தெரியுறீங்க. என் அப்பாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன சார் புதுசாக அப்பான்ற ஒரு அடையாளத்தை அவருமே சொல்கிறார், எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு. நீங்கள் அந்த அடையாளத்தையே பிரபலப்படுத்துங்க, கொண்டு போய் போஸ்டர்லாம் அடித்து ஓட்டி. ஏற்கனவே தளபதின்னு இருக்குல்ல, தளபதின்றது ஏன் இப்போ அப்பாவாக மாறி இருக்கு சார்? ஒரு விஷயம், இந்திய அரசியல் வரலாற்றில் பொதுமக்கள் தனக்கு பிடிச்ச ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் எல்லாம் உறவு முறை சொல்லி அழைப்பது வழக்கம் சார். நேரு மாமான்னுவாங்க. நேருலேருந்து காந்தியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாமா, காந்திய தாத்தா அப்படின்னு உறவு முறை சொல்லி அழைப்பது வழக்கம். அப்படி உறவு முறை சொல்லி அழைக்கக்கூடிய தலைவர்கள் தான் வரலாற்றில் இன்றைக்கி வர நிலச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி வரலாம் எடுத்திங்கன்னா காந்தி தான் இன்றைக்கி நிற்கிறாரு, நேரு தான் நிற்கிறாரு. அதுபோல் தமிழக அரசியல் வரலாற்றில் இன்றைக்கி அப்பான்னு சொல்ல தகுதி உடையவர் ஒரே ஒரு ஆள் அவர் தான். ஏன்னா தளபதின்னு இருக்குல்ல ஏற்கனவே. இல்லை தளபதி என்பது இது உறவு முறை கிடையாது. அது இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய சமயத்தில் கலைஞர் தலைமை இருக்கும்போது தளபதினு அந்த பட்டம் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கழகத்தினுடைய தலைவராக அவர் ஆன உடனே தளபதின்ற பட்டம் தானாக மறைஞ்சு போச்சு. இப்போ அப்பாவாக ஆயிட்டார். எங்களுக்கெல்லாம், எனக்கு மட்டுமல்ல, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சமுதாயர்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும், ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இன்றைக்கி ஒரே ஒரு அப்பா யாருன்னா அவர் தான்.
இதை வந்து சில பேர் தப்பாக கூட சொல்லலாம். பட் அப்பான்னா அதுக்கு தகுதியானவர் அவர் தான். ஏன்னா ஒரு குடும்பத் தலைவன் எப்படி தன் பிள்ளைகளை வந்து சீரும் சிறப்போடும் வளம்போடும் நலம்போடும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு உண்டான தேவைகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறானோ அவன் தான் குடும்பத் தலைவன், அவன் தான் அப்பா. அவனை தான் குழந்தைங்க அப்பான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு பிறக்கிற குழந்தையிலேருந்து இறக்குற மனிதர்கள் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ அதை இன்றைக்கி முதலமைச்சர் செஞ்சு கொடுக்கறதுனால நான் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் இருக்கிற பொம்பளை பசங்க எல்லாமே, ஏழைப்பட்ட பசங்க எல்லாமே பார்த்து அப்பா அப்பான்னு தான் அவர் கூப்பிடுறாங்க. அவர் அப்பான்னு கூப்பிடுறத முதலமைச்சர் மட்டும் விரும்பலை, நாங்களும் விரும்புகிறோம். தமிழ்நாட்டின் அரசியலில் அப்பான்னா அவர் தான். இல்லை சார், ஒரு அடையாளத்தை திணிக்கிற மாதிரியும் உருவாக்குற மாதிரியும் தெரியுது. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி ஒரு அடையாளம் நம்ம வந்து இது ஒன்று நீங்களா உருவாக்குன மாதிரி தெரியுது. எதுக்கு அது? இயல்பாகவே அவர் எல்லாருக்கும் தெரிந்தவர் தான், கரெக்ட், முதலமைச்சராக இருக்காரு, ஏற்கனவே அவருடைய அரசியல் அனுபவம் பெருசு. பட் இது நாங்கள் எப்படி சார் திணிக்கிறோம்? இப்போ ஜெயலலிதாவுக்கு அம்மான்னு யார் திணிச்சாங்க? அது எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இதுவும் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. புரட்சி தலைவின்னு சொன்னவங்களை அம்மான்னு எப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க கடைசியிலன்னா எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. கலைஞர் கூட அவர் வந்து கடைசி டைமில் அந்த அம்மா இறந்தவுடனே நானும் ஒன்று அம்மான்னு கூப்பிடணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அம்மையாருன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன்னு அது மாதிரி எல்லாரும் கூப்பிட ஆசைப்படுறாங்க. அந்த அம்மாவை எப்படி எல்லாரும் கூப்பிட ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து மாண்புமிகு முதல்வர் வந்து அப்பான்னு கூப்பிட ஆசைப்படுறாங்க. இன்றைக்கி அப்பாவாக எங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஏழை எளிய மக்கள் எல்லாமே இன்றைக்கி முதல்வரின் கீழ் செயல்படக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு அப்பாவாக தெரிகிறாரு. ஏன்னா எங்கள் தேவைகளை அவர் பூர்த்தி செய்யணும், நாங்கள் அப்பாவை நாங்கள் தான் கூப்பிடுறோம். அவர் என்றைக்கும் இனிமேல் நான் அப்பான்னு கூப்பிடணும்னு அவர் சொல்லவே இல்லையே. இன்னைக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு பணியை செய்து கொண்டிருப்பதால் அவர் அப்பான்னு நீங்கள் சொல்கிறதா சொல்கிறீங்க. தமிழக மக்கள் அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்காங்களா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில்? சார் 100% இருக்காங்க சார். ஆனால் எதிர்கட்சிக்காரங்களாம் சும்மா சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழக மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அடித்தட்டு மக்கள், குறிப்பாக ரொம்ப அடித்தட்டு மக்கள் வந்து சாமானிய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சார். இல்லை, நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதனாலே அது வந்து ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இன்னுமே நிறைய விஷயங்கள் பூர்த்தி ஆகலைன்றதை நம்ம போராட்ட வடிவில் பார்க்குறாங்கல்ல சார். இத்தனை ஆண்டு வந்த அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஒவ்வொரு ஆட்சியும் மாறும்போதும் உங்கள் ஆட்சியில் வந்து இந்த நலத்திட்ட உதவிகளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நலத்திட்ட உதவிகளும் டே பை டேவாக ஒரு நாள் விடாமல் செஞ்சுட்டே இருக்காங்க சார். எங்கேயுமே ஓய்வே கிடையாது முதலமைச்சருக்கு. இங்கே முதலமைச்சர் இந்த பக்கம் ஓடுறாரு, அந்த பக்கம் துணை முதலமைச்சர் ஓடுறாரு, மந்திரிகள்லாம் ஓடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்காக அறநிலைத்துறை சார்பாக சேகர்பாபு அமைச்சர் அவங்க வந்து 1 வருடம் அன்னதானம் போடுறாரு சார். 1 வருடம் அன்னதானம் போடுறாரு. இதுவரையிலும் எந்த முதலமைச்சருக்கு இதுவரை செஞ்சதே கிடையாது. அதனால் மக்களுடைய தேவைகளை அறிந்து இன்றைக்கி தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் அவர் எல்லாம் அப்பான்னு சொல்லுவோம். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு நிலையில் இருக்காங்க? நீங்கள் சிறுபான்மை பிரிவுன்றதுனால நான் கேட்குறேன். சிறுபான்மை மக்களை வஞ்சிக்குது திமுக, ஏமாற்றுறது திமுக அப்படின்னு தான் பலர் விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சமூக மக்களுக்கான பாதுகாப்பு திமுகன்றதை எந்த புள்ளியில் நீங்கள் கட்சியில் இருக்கிறதுனால சொல்கிறீங்களா, உங்கள் மக்கள் சொல்கிறாங்களா? முதல்ல ஒரு தெளிவுபடுத்த விரும்பும் சார் உங்களுக்கு. என்னென்னா சிஏஏ என்ஆர்சி சட்டம் என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். இந்த சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றும் போது இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி அரசு தான் அதுக்கு ஆதரவாக ஓட்டளித்து முகமது ஜான்ற எம்பியும் சேர்ந்து ஓட்டளித்து அந்த சட்டத்தை பாஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் முதல்வர் ஆன உடனே சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டார் சார். சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு இந்த சிஏ என்ஆர்சியை நாங்கள் வந்து விட மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் போட்டவர். இப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு மாபெரும் ஒரு மத்திய அரசை, ஒரு ஒன்றிய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு துணிவு வந்து எங்கள் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. அதனால் சிறுபான்மை மக்கள் வந்து நாங்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா சிறுபான்மை மக்களும் அவர் வியந்து பார்க்குறோம். ஏன்னா அந்த பிஜேபின்ற ஒரு மதவாத இயக்கத்தை வந்து மதவாத சக்தியை அடக்கக்கூடிய ஒரே வல்லமை பெற்ற ஒரே தலைவர் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் தான். ஆனால் எதிரிகள் ரொம்ப கூட்டிட்டாங்கல்ல. நிறைய கட்சிகள் இன்னைக்கு திமுகவை வீழ்த்தணும், ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும், ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு எல்லாரும் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இது ஒரே டைலாக்ல சொல்லிட்டுமா, பன்றிகள் தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும், எங்கள் முதலமைச்சர் சிங்கிளாக தான் வருவார், நாங்கள் தான் ஜெயிப்போம். என்ன தனித்துவம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மற்ற தலைவர்களுக்கு இல்லாத ஒன்று ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள்? மற்ற தலைவர்கள் நீங்கள் யார் சார் குறிப்பிட்றீங்க? நான் எல்லாருமே எதிர்கட்சி, அதே போல்
இந்தியா முழுக்க இருக்கிற கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சி தலைவர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன வித்தியாசத்தை, தனித்துவத்தை பார்க்க? அரசியல் அனுபவம் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களை விட அரசியலில் அதிக அனுபவம் கொண்டவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அவர் அரசியலில் இருக்கார். படிப்படியாக எம்எல்ஏ, மேயர், டெப்டி சிஎம், சிஎம் இப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பாக உயர்ந்து வந்திருக்காரு. தன்னுடைய கழகத்திற்காக எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு சொல்லி இன்றைக்கி நாடே அறியும். அதனால் அவருடைய சீனியாரிட்டி தான் அவரை வந்து மற்ற தலைவர்கள் வந்து அவர் தனித்துவம் காட்டும். தொண்டர்கள் டு ஸ்டாலின் அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது? தொண்டர்களை அணுகும் விதம் ஐயா கலைஞருக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன வித்தியாசத்தை காண முடியும்? சார், கலைஞர் இருக்கும்போது அது வேறு ஒரு ஸ்டைலில் இருந்துச்சு சார். இப்போது ஸ்டாலின் சார் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்போ டிவியை ஓப்பன் பண்ணாலும் ஏதாவது ஒரு டூர் போயிட்டே இருப்பார். அங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்கிட்ட சந்தித்து ரோட்டில் போய் கை கொடுத்து சந்தித்து போயிட்டே இருப்பார். கலைஞர் அப்போ கொஞ்சம் முடியாமல் இருக்கிறப்போ அவரால் நடக்க முடியாது, வண்டியில் தான் உட்காந்து போவார். இவர் இறங்கி நடக்க ஆரம்பிப்பார். நடக்க ஆரம்பித்து எல்லார்கிட்ட போய் பேசுவார். ஒரு நரிக்குறவர் வீட்டில் போய் சாப்பிடுவார். அதனால் இவருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்ப எளிமையான தொடர்பு. இதை போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா தெரியும். அணுகாமல் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு முதலமைச்சர் என்ன பார்க்கலாம் வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டார். அவர் முதலமைச்சர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் கோரிக்கையை கொடுத்தீங்கன்னா அவர் கையில் போச்சுன்னா இமீடியட்டாக பாஸ் பண்ணி கொடுப்பாங்க சார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இந்த திட்டம், அதே போல் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு, இது நாளைக்கு வரலாறே பேச போகுது, அந்த மாதிரி ஒன்று தான் அவருடைய ஆட்சி காலம் இப்போ செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு எதேனும் சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்களுக்கு சார். குறிப்பாக சொல்லணும்னா மதிய உணவு, எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு போட்டாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் வந்தோடனே முட்டை வச்சு சத்துணவு போட்டாங்க. இன்றைக்கி வந்து அதையும் மீறி பள்ளி குழந்தைகள்லாம் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி காலை சிற்றுண்டி திட்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்தி இன்றைக்கி எல்லா அரசு பள்ளிகள்லேயும் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. இந்த திட்டங்கள் வந்து பசங்க தூங்கி எழுந்தோடனே முதல்ல ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்ற முதல் சாப்பாடு வந்து முதலமைச்சர் சாப்பாடாக தான் இருக்கும். இது வந்து இது ஒரு தனித்துவமான ஒரு திட்டம் சார். இது டெல்லியை அணுக விதம் கலைஞர்கிட்ட ஒரு ஸ்டைல் இருந்தது, ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வேறொரு ஸ்டைல் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஆட்சி தொடங்கியதுலேருந்தே நம்ம நிதி தரலன்னு சொல்லிகிட்டே இருக்கோம்ல. கலைஞராக இருந்திருந்தால் அதை வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்பார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் டீல் பண்ணுற விதம் சரியா? சார், கலைஞர் இருக்கும்போது மத்தியில் வாஜ்பாய் இருந்தார் சார். வாஜ்பாய் வந்து எல்லாத்துக்கும் சமரசமாகக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய நரேந்திர மோடி வந்து சமரசம் ஆக மாட்டார். நம்மளுடைய கொள்கைகளுக்கும் அவருடைய கொள்கைகளுக்கும் மாறுபட்ட கோணங்கள் இருக்குது. அந்த கோணங்கள் இருக்கிறதுனால நம்ம முதலமைச்சர் அணுகுமுறையும் வித்தியாசமாக இருக்குது. அவங்களுக்கு இமீடியட்டாக பதில் கொடுக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. தலைவர் கலைஞர் இருக்கும்போது அங்கே அவருக்கு இருந்த ரெஸ்பான்ஸ் வேறு, அவருக்கு இருந்த மரியாதை வேறு. இவர் சொல்கிறத அவங்க கேட்டுட்டாங்க. வாஜ்பாய் சொல்கிறதும் கலைஞர் கேட்டுட்டு இருந்தார். அப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து பிரதமர் வந்து அதை கேட்க மாட்டார். அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்கன்றப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கான்ட்ரவர்சி தான் இவங்க நடக்கக்கூடிய இந்த நடைமுறையில் இருக்குது. இல்லை சார், இந்திய அளவில் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கான மதிப்பு இன்னும் தெரியாமல் இருக்கா? அப்படி தானே சொல்ல முடியும். இப்போ இதை வந்து சீக்கிரம் வாங்க முடியல, கேட்டு பெற முடியலன்னா அப்படி தானே சொல்ல முடியும். அப்படி சொல்லக்கூடிய விஷயம் இல்லை சார். ஏன்னா இந்தி திணிப்பை வந்து இன்றைக்கி எந்த மாநிலமும் வந்து எதிர்க்கல சார். இன்றைக்கி வந்து ஒரு ஆந்திராவோ ஒரு கர்நாடகாவோ எதுவுமே எதிர்க்கல. தமிழ்நாடு மட்டும் தான் எதிர்த்துட்டு. ஏன் எதிர்க்கிறாங்கன்னா இவங்களுடைய எதிர்ப்பை வந்து இமீடியட்டாக காட்டுவாங்க இவங்க. அதனால் வந்து இந்தியாவினுடைய முக்கிய தலைவர் வந்து தலைவரை தான் பார்க்குறாங்க. தலைவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக டெல்லியை நோக்கி தான் இருக்கும் சார். டெல்லி விஷயத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வேகம்ன்றது அவங்க எச்சரிக்கை விதத்தில் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து அசத்தனமாக தானே இருந்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத செய்யுங்க, இல்லைன்னா நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அவங்க ரொம்ப ஒரு இதாக எடுத்துக்கல, வீரியமாக எடுத்துக்கல அந்த வேகத்தை. முதலமைச்சர் இப்போது கடந்த மீட்டிங்கில் சொன்னார், 1000 கோடி ரூபா நீங்கள் வந்து இந்திய ஏற்றுக்கினீங்கன்னா, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கினீங்கன்னா அந்த ஃபண்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2150 கோடி தரேன்னு சொன்னாங்க. பட் 10,000 கோடி கொடுத்தா கூட நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னார். இதுதான் அவங்களுடைய திட்டம் சார், முதலமைச்சருடைய திட்டம். ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள்னா வருஷம் என்ன பண்ணுவார் திரு ஜே.எம். பஷீர் அவர்கள்? சார், முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு வந்து நான் பள்ளிவாசல் தர்காக்களில் அவருக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுவேன். ஏழைகளுக்கெல்லாம் பிரியாணி கொடுப்பேன். ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு போட்டுருவேன். முதலமைச்சரை பார்த்து பொக்கே கொடுத்து அவர்கிட்ட வாழ்த்து பெறுவேன் சார். இது நான் வழக்கமாக செய்கிறது தான். இந்த ஆண்டும் அதே தான் செய்வேன் நான் கண்டிப்பாக. திரு ஸ்டாலின் அப்படின்னோடனே உங்களுடைய மனதில் உதிக்கிறது என்ன சார்? அவருடைய தன்னம்பிக்கை சார். உலகமே சொல்லிச்சு அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார், அவர் ஜாதகத்தில் முதலமைச்சர் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அவர் ஜாதகத்தில் முதலமைச்சர் ஆகக்கூடிய
இதுவே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தன்னந்தனி மனிதனாக இருந்து தன்னம்பிக்கையாக இன்றைக்கி முதலமைச்சர் ஆகியிருக்காருன்னா எல்லா ஜாதகத்தையும் உடைச்சிட்டு வந்திருக்காருன்னா அவருடைய தன்னம்பிக்கை மட்டும்தான். ஸ்டாலின்னாவே எனக்கு தன்னம்பிக்கையினுடைய ஞாபகம் தான் சார் வரும். திரு விஜய் திரைத்துறையில் நீங்கள் இருக்கிறதுனால விஜய் போன்றவர்கள் எல்லாம் கட்சி தொடங்கி 2 வருடத்திற்கான விழாலாம் தொடக்க விழாலாம் நடத்திட்டு அதில் வந்து திமுகவை தான் டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு பிஜேபியோடு இவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக தான் இருக்காங்க. செட்டிங் போட்டு ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் நடத்தி கொண்டு தான் இவங்க வந்து பேசிக்கிட்டு இங்கே வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அல்ற மாதிரி அழு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் பிஜேபியோட இவங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் மக்களை ஏமாற்றும் நாடகம்னெல்லாம் விஜய் விமர்சனம் பண்ணுறாரு. பட் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்போ ஆளுங்கட்சியை எதிர்ப்பது வழக்கம் தான் சார். யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுவது வழக்கம் தான். அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுவது வழக்கம் தான். இவங்க 2 பேருக்கும் கூட்டணி இருக்குன்னு இவங்க சொல்கிறத வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து கலைஞர் மாதிரி பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கலாம். தலைவர் அலைன்ஸ் வச்சு தமிழ்நாட்டுக்கு உண்டான எல்லா நலத்திட்ட உதவிகளையும் கொண்டு வரலாம். ஆனால் இவங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாது, தன்மானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட கூட்டணி வைக்காமல் டைரெக்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து தப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க, இவங்க கள்ள கூட்டணி நடிக்கிறாங்கன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது எத்தனை வழக்கு, அண்ணன் செந்தில் பாலாஜி மீது எத்தனை வழக்கு போடுறது யார்? நடிக்கிறதா? இதெல்லாம் நடிப்பா சார்? இதெல்லாம் செந்தில் பாலாஜி எத்தனை வருஷம் நீங்கள் உள்ள இல்லை. விஜய்க்கு நடிப்பு நல்லா தெரியும்ல, அதனால கண்டுபிடிச்சிட்டாரு போல சார். அதுக்குள்ளே நான் வரல சார். பட் அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்கிறேன். விஜய் சார் வந்து அது மாதிரி பேசியிருக்காருன்னா அவருக்கு யாரும் இன்றைக்கி வந்து பிரசாந்த் கிஷோர்ன்றவர் யாருன்னே தெரியாது சார் பப்ளிக்லாம். திமுகவுக்கு வேலை செஞ்சவர். அவரை வந்து திமுகவுக்கு வேலை செஞ்சு திமுக வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணலான்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் இன்றைக்கி காசு வாங்கிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கேன், நாளைக்கு காசு வாங்கிட்டு போய் இன்னொரு ஹோட்டலில் உட்காருவேன். அவங்களெல்லாம் கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு கொள்கை தலைவர்களாக காட்டுறாங்க. காசு வாங்கி வேலை செய்கிறவங்களாம் கொள்கை தலைவர் எப்படி சார்? இல்லை கொள்கை தலைவரில் அவர் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். சிறப்பு விருந்தினர் எப்படி சார்? காசு வாங்கி இங்கே வேலை செய்வாங்க, அங்கே எப்படி சிறப்பு விருந்தினர் இருப்பாங்க? இப்போ எங்கள் வீட்டில் வந்து அவருக்கு அரசியல் தெரியும், அதனால அரசியல் பாடம் அங்கே பயிலரங்க மாதிரி தான் அது. அதெல்லாம் சார் பிரசாந்த் கிஷோரால் ஜெயிக்குதுன்னு சொன்னால் இன்னைக்கு உலகமே பிரசாந்த் கிஷோரை வச்சு கொண்டாடுறோம் சார். திமுக ஜெயிச்சது இல்லை, பிரசாந்த் கிஷோரை வச்சு. திமுகவுக்கு அவர் ஒர்க் பண்ணார், அவரால் ஜெயிக்கல. திமுகவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. திமுக அவரால் ஜெயிக்க பிரசாந்த் அப்படி இல்லைன்னா எதுக்கு அத்தனை கோடி ரூபாய் கொடுத்து பிரசாந்த் கிஷோர்? இல்லை சார், என்னைக்காவது முதலமைச்சர் கூப்பிட்டு பிரசாந்த் கிஷோரை மேடையில் உட்கார வச்சு வாழ்த்து சொல்லியிருக்காரு சார். பிரசாந்த் கிஷோர் தான் நாங்கள் ஜெயிச்சோம், அவருக்கு வாழ்த்து. இன்றைக்கி வந்து இவங்க நீங்கள் எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உட்கார வச்சு சிறப்பு விருந்தினர்னு அவர் கூப்பிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இதுலேயே தெரியலையா சார் உங்கள் உங்களுடைய? இல்லை, ஏற்கனவே திமுகவுக்கு பழக்கப்பட்டவர் தானே சார் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் எல்லாருக்கும் பழக்கப்பட்டவர் தான் சார். எல்லாருக்கும் போய் வேலை செய்வார். அவருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா வேலை செய்வார். அவருடைய வேலை என்னென்னா ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் இந்த நம்மளுடைய கொள்கைகளை வந்து வெளியே சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு ட்விட்டர், ஒரு இன்ஸ்டாகிராம் மூலிமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு ஐடி விங் மாதிரி தான் ஒரு கட்சிக்கு. இந்த ஐடி விங் தலைவர் திருப்பி தூக்கி போய் அந்த இன்னொரு ஸ்டேஜில் உட்காராது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்த்தாவே. திமுகவிலேயே உடன் பயணித்தவர் ஆதவ் அர்ஜுனா. கட்சியில் நேரடியாக இல்லைனாலையும் திமுகவின் வெற்றிக்கு பாடுபட்டவர். அவர் அந்த பக்கம் நின்றுட்டு எங்கள் தலைவர் விஜய் நடிக்கிறத நிறுத்திட்டாரு, அவ்வளோதான், இன்னும் ஒரு படம் முடிஞ்சிருச்சு, அவர் இனி முழு நேர அரசியல்வாதி. ஆனால் இப்போ அவரை பார்த்து எல்லாரும் நடிச்சுக்கிறாங்க, ஐயா ஸ்டாலின் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு அவரை பார்த்து இவர் நடிக்கணும் சார்? ஸ்டாலினுடைய சீனியாரிட்டினா இவங்களுடைய சீனியாரிட்டினா சார்? ஆதவ் அர்ஜுனா வந்து எனக்கு சமீப காலமான நண்பர் தான் சார். பட் அவர் நான் 2-3 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அவர் சொல்கிறாருன்னா அவரை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க, கைத்தட்டல் வாங்கணும், கிளாப் வாங்கணும்னு சொல்லி அது மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த மேடையில் ஒரு வார்த்தை விட்டார், தளபதியை பார்த்து தான் அவரும் அதே மாதிரி ட்ரெஸ் போடுறாரு, தளபதியோட கலர் பேண்ட் ஷர்ட்டு. இந்த கலரை வந்து ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி போட்டிருக்கார். ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து தான் விஜய் போட்டாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா அதே ட்ரெஸ் கோட் தான் இவரும் போட்டிருக்காரு. அது தப்பா சும்மா மேடை அலங்காரத்துக்காக பேசுகிறாங்க சார் அவங்க. 2026 திமுகவுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு 4.5 ஆண்டுகள் கிட்ட ஆட்சி நம்ம பண்ணிட்டோம். ஒரு ஆன்டி இன்கமன்சியோட மக்களுடைய எதிர்ப்பு மனநிலையோடு தான் தேர்தலை சந்திக்க போகிறீங்க, எப்படி இருக்கும் சார்? திமுகவுக்கு ஒரே ஆப்போனேட் வந்து ஏடிஎம்கே தான் சார். வேறு எந்த கட்சியும் எதிர்கட்சியாக திமுகவுக்கு வரவும் முடியாது. ஏடிஎம்கே இன்றைக்கி வலுவிழந்து இருக்கிறதுனால அடுத்த ஆட்சியும் திமுக தான் வரும்னு மக்கள் பேசிக்கிறாங்க சார். ஏன்னா ஏடிஎம்கேக்கு சுத்தமாக வலுவே இல்லாமல் போயிடுச்சு. என்றைக்கு எடப்பாடி கையில் இந்த கட்சி போச்சோ அன்றைக்கே ஏடிஎம்கே வலுவிழந்து போச்சுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. பரவாயில்ல, அதிமுக காரங்களும் வந்து இதை தான் சொல்கிறாங்க, எங்கள் கட்சியே நாசமாக போச்சு, ஏன்னா அந்த அம்மா வந்து 100 ஆண்டு காலம் அந்த கட்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ இல்லாமல் போச்சு, அந்த அம்மா போனவனே கட்சி போச்சு, எங்களுக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை, எங்கள் கட்சி அழிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதிமுக திமுக தான்.
ஏன்னா திமுகவுக்கு எதிர்க்கட்சி அதிமுக தான். விஜய் வந்திருக்காரு, அண்ணாமலை இருக்காரு, சார் சீமான் 1000 பேர் வருவாங்க சார். வந்தாலும் நாளைக்கு தேர்தலை சந்திக்கும் போது தான் தெரியும். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, 2ஆம் ஆண்டு விழான்னு சொல்லி தொடக்க விழா ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆடியோ லான்ச் வைக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க சார். இல்லை, ஆடியோ லான்ச் மாதிரி நடத்துகிறாங்கன்னா அது ஒரு நிகழ்வு சார். நிகழ்வுக்கு முன்னாடி சில நிகழ்ச்சிகள் நடத்தி தானே தொடங்கணும் சார். ஒரு கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழான்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி நடத்துவீங்களா, இல்லை ஒரு சின்ன ஒரு ரெசார்ட் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அருண் எக்ஸலில் இருக்கக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸ்ன்ற ஒரு ரெசார்ட் உள்ளே போயிட்டு ஒரு 1000-2000 பேரை உட்கார வச்சுட்டு அங்கே கை தட்டிட்டு பேசுவீங்களா சார்? அவங்க தொண்டர்கள் தானே, கேடர்ஸ் தான், அவங்க நிர்வாகிகள் தான், அவங்கள வச்சு அந்த தொண்டர்களை வச்சுட்டு நீ தமிழ்நாட்டை எப்படி ஆண்டுடுவ? நீ உங்களால் எப்படி ஆள முடியும்? விக்ரவாண்டியை ஸ்தம்பித்தது பார்க்கலையா நீங்கள்? அது ஒரு நாள் காசு கொடுத்து கூட்டின கூட்டம் சார். ஓ, விஜய் காசு கொடுத்து? ஆமாம், ஒரு நாள் காசு கொடுத்து யார் எதுக்கு காசு கொடுத்தான்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி ஃபண்டிங் பண்ணுறது யார், அவங்க ஃபண்டிங் கேட்டு யார் யாருக்கு சுற்றுறாங்க எல்லாமே எனக்கு தெரியும். யார்? விஜய் கட்சி எல்லாருமே சார். அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாமே ஃபண்டிங் கேட்டு எங்கேருந்து வருது விஜய் கட்சிக்கு பணம்? ஃபண்டிங் கொடுக்குறாங்களே சார். அது கொடுக்குறாங்க, 2 பேர் கொடுக்குறாங்க. அவங்கள ப்ரொமோட் பண்ணணும்னு கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு தெரியும், சொல்லக்கூடாது அவங்க பேர். விஜய் தன் சொந்த பணத்தெல்லாம் செலவு பண்ண மாட்டார் சார். 100% செலவு பண்ண மாட்டார். ஏன்னா அரசியல் செய்யணுன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது அவரே சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து பிஎல்ஏ வேணும், ஒரு பூத்லேயும் ஏஜென்ட் வேணும், பூத் ஏஜென்ட் வேணும், 66,000 பூத் இருக்குது, அந்த 66,000 பூத்துக்கும் நான் ஏஜென்ட் போட போகிறேன் அப்படின்னு 66,000 பேரை நாளைக்கு கூப்பிட்டு என் பூத் ஏஜென்ட் 66,000 பேர் இருக்கான் பாருங்க காட்டுவேன். 66,000 பேர் நானே கூப்பிட்டுவேன், என்னாலே கூட்ட முடியுமே. அவன்லாம் பிஎல்ஏ ஆகிடுவானா? அவங்களாம் அந்த பூத்தில் இருக்கானா? அதுக்கு இன்னும் ஐடி வச்சு காட்டுவேன். நீ சும்மா ஒரு சீன் போட்டு ஒரு மாசுக்கா மாதிரி க்ரியேட் பண்ணி அடுத்தது விஜய் 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 விஜய்ன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு நடிகன் வந்து இது முதலமைச்சரான அது எம்ஜிஆர் மட்டும்தான் சார். அதுக்கப்புறம் யாராலையும் வரவும் முடியாது, வரக்கூடிய வாய்ப்பும் இல்லை. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த எழுச்சிலாம் இதோட 100 மடங்கு, சிரஞ்சீவிக்கு இருந்த எழுச்சி இதோட 1000 மடங்கு. அவங்களாலாம் வர முடியல சார். ஸோ திமுக ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் விஜயெல்லாம்? விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது சார். எங்களுடைய ஆப்போசிஷன் ஃபுல்லாக ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேவே இன்றைக்கி வலுவிழந்துருக்கிறப்போ எங்களுக்கு என்ன சார் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எங்கள் ஓட் பேங்க் அப்படியே தான் சார் இருக்குது. நீங்கள் பிரிக்கிற ஓட் பேங்க்லாம் யாரை பிரிக்க போகிறீங்க? ஓட் பேங்க்கு எங்கள் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்குது. ஏடிஎம்கே ஓட் பேங்க் செதறிச்சு. ஏடிஎம்கேலேருந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவான், விஜய்க்கு போட மாட்டான். என்ன முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளில் நீங்கள் சபதம் ஏற்க போகிறீங்க? என்ன சபதம் எடுக்குதுன்னு சொல்கிறதோட சார், சத்தியம் தான் எங்களுடைய சத்தியம். என்ன சத்தியம் பண்ண போகிறோன்னா, 2021 தளபதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 2026 அப்பா ஸ்டாலின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போ 25 அப்பான்னு ஆகிட்டோம். இன்றைக்கி தமிழகத்தின் நிரந்தர அப்பாவாக முதலமைச்சர் இருக்கணும், ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய சத்தியமும் சபதமும் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.